குடமுழுக்கு நிகழ்வுக்காக பிரித்தானிய நாட்டிலிருந்து இங்கே வருகை தந்து எமது திருக்குடமுழுக்கினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு ராஜமனோகரன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஒரு பொறியியலாளராகவும் சைவ சித்தாந்த புலவராகவும் ஒரு கவிஞராக பல தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் அவரது கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நமது தாய்மொழியை ஆழமாக நேசித்த காரணத்தினாலே பல காலங்களாக சகோதரி கூடத்தோடு இணைந்த ஒரு பயணத்தினை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற ராஜமனோகரன் ஐயா அவர்கள் இந்த மாத்தினி பதியினிலே அமைய இருக்கின்ற ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு இடம்பெறுகின்ற வேளை இங்கே வருகின்ற மக்களுக்கான சிறந்த ஒரு ஆத்மீக சிற்றுரையினை இங்கே வழங்க முன்வருமாறு உள்ளன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அன்பான சிவனடியார்களே வணக்கம். மிகச் சுருக்கமாக இந்த நேரத்துக்கு பொருத்தமாக சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். இங்கு வாசலிலேயே எழுதியிருக்கின்றார்கள் பாருங்கள், தமிழில் வழிபடுவோம் என்று. உண்மையிலே ஒரு காலத்திலே, அதாவது வருங்காலத்திலே அந்த எழுத்தே இருக்கக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய தாயோடு நான் இந்த மொழியிலே உறவாடினேன், தமிழிலே. அப்படி இல்லாவிட்டால் அங்கு ஒரு பிழை நேர்ந்திருக்கின்றது என்பதுதான் கருத்து. சரியாக இருந்தால் என் தாயோடு நான் தமிழிலே பேசியிருப்பேன், என் காதலியோடு தமிழிலே பேசியிருப்பேன், என் துணைவியோடு தமிழிலே பேசியிருப்பேன், என் பிள்ளைகளோடு தமிழிலே பேசியிருப்பேன். இதுதான் சரியான முறை. இங்கு கூட சில பிள்ளைகளை பார்த்தேன் தகப்பன் தாயோடு, அது எனக்கு தெரியவில்லை பிரெஞ்சோ அல்லது டொய்ச்சோ என்று, ஆனால் தமிழ் அல்லாத மொழியிலே அவர்கள் பேசினார்கள். அதற்கு நீங்கள் விடக்கூடாது. அதில் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள் தான் கூடுதலாக தமிழை பேணக்கூடியவர்களாக வாழ்கின்றார்கள். அந்த பழக்கத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். கடவுளுக்கு மொழி என்று ஒன்று இல்லை. கடவுள் எல்லா மொழியும் கடந்தவன். அதை நாங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இங்கு இறைவனை இங்கு எழுந்தருள பண்ணி எத்தனையோ சடங்குகளை செய்கின்றோம். அதனுடைய கருத்து அவன் எங்களுக்கு கட்டுப்பட்டவன் என்பது அல்ல. எங்கள் அன்பிற்கு அவன் உடந்தையாக வருகின்றான். ஆகவே அங்கு அன்புதான் முக்கியம். அவன் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன். எல்லோருக்கும் அவன் தான் கடவுள். அதனால்தான் நாங்கள் திருவாசக வரிகள் அவை, இது பலருக்கு தெரியாது. அதாவது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி என்பது திருவாசகத்தில் உள்ள வரி. சிவன் அவன்தான் முழுமுதற் கடவுள். எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் அவன்தான் கடவுள். இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, எந்த உலகத்திலே வாழுகின்றவர்களுக்கும் அவன்தான் கடவுள். ஆனால் தமிழர்களாகிய நாம் அவனுக்கு சிவன் என்று பெயரிட்டு அவனை வணங்க தொடங்கினோம். ஆனால் எந்நாட்டவர்க்கும் அவன் இறைவன். ஏனென்றால் அவர்கள் என்னென்ன பெயரிலே வழிபட்டார்களோ அதுதான் அந்த கடவுள் அவர்களுக்கு. ஆனால் நாங்கள் ஒரு முறை வைத்திருக்கின்றோம், அந்த முறையிலே வழிபடுகின்றோம். இங்கு ஞானாம்பிகை உடனான ஞானலிங்க பெருமானாக எம்பெருமான் இங்கு வீற்றிருக்கின்றான். அவன் அடி பணிவதற்காக நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம். அவன் மொழி கடந்தவனாக இருந்தாலும் நாங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம், தமிழ் மீது அளவிலா பிரியம் கொண்டவன். தமிழுக்காக இந்த மண்ணிலே வந்து புன் சுமந்தவன். திருவாசகத்திலே தான் அது வருகின்றது. பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்தவன்.
எம்பெருமாட்டியை தன்னுடைய இடப்பாகத்திலே என்றும் நிலையாக சுமந்து கொண்டிருப்பவன். அது மட்டுமல்ல, தமிழுக்காக அவன் பாண்டி நாட்டிலே மதுரையிலே மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால், அதாவது அந்த நாட்டு அரசனால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனியை உடையவன். அப்படிப்பட்ட இறைவன். இங்கு சசி ஐயா ஆரம்பத்திலே பேசுகின்ற பொழுது பல எடுத்துக்காட்டுகளை எடுத்து காட்டினார். தமிழால் செய்யப்பட்ட அற்புதங்களை, திருமுறைகளின் ஊடாக நாயன்மார்கள் நிகழ்த்திய அற்புதங்களை, இவ்வாறு ஏராளமானவற்றை கூறலாம். ஆனால் மொத்தத்திலே தமிழிலே நாங்கள் வழிபடுவோம். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள், என் தாய்மொழியிலே நாங்கள் வழிபடுவோம். 82ஆம் ஆண்டு எங்களுடைய திருமணம் கூட தமிழிலே தான் நடைபெற்றது. அதனால் எந்த குறைவும் இல்லை. நீங்கள் நன்றாக அதை ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு சில ஐயங்கள் வருவது உண்டு. அப்படி அல்ல, அது எங்கள் தாய்மொழி, அந்த இறைவனே மயங்கிய ஒரு மொழி. அதற்காக வந்து அவன் எமது மண்ணிலே எம்மோடு ஒருவனாக அவன் உறவாடியவன். மதுரை தமிழ்ச்சங்கத்திலே இருந்து தமிழ் வளர்த்தவன். அப்படிப்பட்ட இறைவன், அவனுடைய மொழி அது. அந்த மொழியிலே பிறப்பதற்கும் அவனை நேரடியாக வழிபடுவதற்கும் நாங்கள் எவ்வளவோ புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும், தமிழர்களாக பிறப்பதற்கு. ஆகவே நாங்கள் அவனை தமிழிலே வழிபட்டு அந்த இறைவனுடைய திருப்பாதங்களை நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் சில கடமைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்காக பொருளை தேடத்தான் வேண்டும், வேலை செய்யத்தான் வேண்டும். இருந்தா போல நம்பி காலை எழுந்து நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவரம் போகின்றேன் என்று சொல்ல வேண்டிய தேவை சைவ சமயத்திலே பிறந்தவர்களுக்கு இல்லை. நாங்கள் கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்தி, நாங்கள் நாயன்மார்களுடைய வரலாறுகளை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் அன்பை இறைவன் மீது வைத்தார்கள். அதுதான் அவர்கள் செய்தது. இறைவன் மீது அன்பு வைத்து எல்லா உயிரினங்களுக்கும் நாங்கள் அன்புள்ளவர்களாக நடப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவனுடைய பாதார விந்தங்களை ஒரு நாள் அடைவோம் என்கின்ற அந்த கருத்தோடு இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக, உண்மையிலே நான் லண்டனிலே இருந்து இங்கு வந்த பொழுது அந்த நேரத்தில் இருந்து மிக அருமையாக இந்த நிகழ்ச்சிகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் அதனை கூற முடியாது என்றால் அவர்கள் அதனை செய்கின்றார்கள். ஆனால் பார்க்கின்ற நாங்கள் தான் கூற வேண்டும். இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக இங்கு ஐயாமார்கள் இதனை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அந்த பாராட்டுதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டின் இந்த பகுதியிலே நீங்கள் மிக குறைந்தவர்கள் தான், அதாவது தொகையிலே பார்க்கின்ற பொழுது குறைந்தவர்கள் வாழுகின்றீர்கள். ஆனால் மனம் நிறைந்தவர்களாக நீங்கள் வாழுகின்றீர்கள். ஆகவே மிக விரைவிலே அருள் நிறைந்தவர்களாக உங்களை அந்த இறைவன் ஆக்குவான். அவனுடைய பாதார விந்தங்களை நீங்கள் இறுக பற்றி கொள்ளுங்கள். அவனுடைய அருள், இந்த ஆன்மா இருக்கின்றதை பேச போனால் நீண்டுவிடும். அதற்காகத்தான் நான் பல இடங்களிலே தொடங்கிவிட்டு அவற்றை சுருக்குகின்றேன். நாங்கள் எல்லாரும் ஒரு காலத்திலே இருள் நிலையிலே இருந்தவர்கள், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவனுடைய பெருங்கருணையினாலே தான் எங்களை எல்லாம் எடுத்து இந்த உலகத்திலே வாழ விட்டான். இது ஒரு மருள் நிலை. எங்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றது இல்லையா? எங்களுக்கு எதனை கண்டாலும் உடனே மயக்கம் வரும். நீங்கள் நன்றாக எண்ணி பார்த்தால் தெரியும். பொருளை கண்டால் மயக்கம், அழகை கண்டால் மயக்கம், இனிமையை கண்டால் மயக்கம், எதனை கண்டாலும் ஒரு மயக்கம் இருக்கும். இது மருள் நிலை. ஆனால் அந்த மருளை இறைவன் தந்தது என்னதற்கென்றால், எமக்கெல்லாம் எமக்கே தெரியும், நாங்கள் சொல்லி திருந்துவது கிடையாது. சொல்லி திருந்துகின்ற வழக்கம் எனக்கும் இல்லை, இங்கிருக்கின்ற எவருக்குமே இல்லை. நாங்கள் பட்டுத்தான் தெளிவோம் இல்லையா? பட்டு திருந்துறோம் என்று சொல்ல மாட்டார்கள். ஊர்ல சொல்வார்கள் நல்ல பட்டு தெளியட்டும் என்று. அதுதான் உண்மை. நாங்கள் சொல்லி திருந்துவதில்லை, பட்டு தெளிவோம். இது இறைவனுக்கு தெரியும். அதனால்தான் இந்த உலகத்திலே பிறக்க விட்டிருக்கின்றான். நாங்கள் சிலவற்றை ஒரு முறை தொட்டு விட்டு விடுவோம், சிலவற்றை சுட சுட திருப்பி திருப்பி தொடுவோம். தொட்டு தொட்டு கடைசியிலே நாங்கள் அதனை விடுவோம். பட்டு தெளிகின்ற பொழுது
ஆகவே இருளிலே இருந்த எம்மை மருள் நிலைக்கு கொண்டு வந்து இறைவன் அதிலே நாங்கள் தெளிவடைகின்ற பொழுது, இங்கே ஐயாமார் மந்திரங்களிலே அதிகமாக நிறைவிலே கூறுவார்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழில்களையும் செய்கின்றவன் என்று. ஆகவே படைத்தலை அந்த இருளிலே இருந்த எங்களை கொண்டு அந்த மருளிலே விடுவதற்கு படைத்தலை செய்து எம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவன் பாதுகாக்கின்றான். அது நன்றாக ஞாபகத்திலே வைக்க வேண்டும். சிலர் இறைவனை ஏசுவார்கள், ஏன் இப்படி செய்தா என்று. அவன் எங்களை தடுப்பதும் இல்லை. அவன் ஒரு நல்லொரு இலகுவான அப்பா. சரியா? இந்த காலத்து அப்பா மாதிரி பேசாம பார்த்து கொண்டிருக்கிறான், தேவை வேணுமெண்டா திருத்தட்டுமெண்டு. இதுதான் நடக்கிறது. சரியா? எங்கட காலத்துல அப்பாண்டா முதுகு முறியும். ஆனா இப்ப நாங்கள் அப்படி செய்யவே இல்லை. கடக்கனால பார்த்துட்டு இருப்போம், வேணுமெண்டா அவருக்கு தான் சொல்லுவேன், உங்க வேற ஏனென்றா தெரியும் உங்க போய் பெரு பிரச்சனை இருக்கல்ல. இதைத்தான் சிவன் செய்கிறது. நாங்கள் என்ன செய்தாலும் விட்டுட்டு இருப்பான். சரியா? ஆனால் பலன் எங்களுக்கு திருப்பி தருவான். ஆகவே அது எங்களுடைய பிழை. படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது ஆணவத்தை அவ்வாறாக குறைத்து மறைத்தல். அந்த மருள் நிலையிலே நாங்கள் பட்டு தெளிகின்ற பொழுது அந்த எங்களுக்கு இருக்கின்ற மூல பாசம், அந்த மூலம் எதென்றால் ஆணவம். அந்த ஆணவத்தை முற்றாக துடைப்பான். அதுதான் மறைத்தல். இங்கு எம்பெருமானுடைய நடனத்திலே பாருங்கள், கீழே இருக்கின்ற முயலகன் அந்த ஊன்றிய பாதம், அது மறைத்தல். அதற்கு பிற்பாடு அவன் அருளலை செய்கின்றான். அந்த அருள், அது அருள் நிலை. ஆகவே நாங்கள் இங்கிருக்கின்ற எல்லோருமே, நான் முன்னர் கூறியது போல, ஒரு மிகச்சிறிய சமூகத்தவர்கள் ஒன்றை எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற பொழுது என்னுடைய அனுபவத்திலே கூறுகின்றேன், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். சிலருடைய கதைகள் கொஞ்சம் இடிக்க பார்க்கும், சிலருடைய செயல்கள் இடிக்க பார்க்கும். பரவாயில்லை, நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், இறைவனை வழிபட வந்தவர்கள். எந்த சமூகத்திலும் எதற்காக நாங்கள் கூடினாலும் எல்லோரும் ஒரு மாதிரி சிந்திக்க முடியாது இல்லையா? கணவன் மனைக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நாங்கள் பேசி தீர்த்து நல்ல முறையிலே இந்த ஆலயத்தை நாங்கள் ஆண்டவனுடைய திருவடியை பணிந்து இருள்நிலை முடிந்து மறுநிலையிலே இருக்கின்ற நாங்கள் அருள் நிலையை விரைவாக எய்துவோம் என்கின்ற அந்த கருத்தோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, எல்லாம் வல்ல ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்க பெருமானுடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று அவனுடைய பாதார விந்தங்களையும் வணங்கி, இங்கிருக்கின்ற ஐயாமார்களையும் மீண்டும் வணங்கி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அன்பர்களே. பல நீண்ட மணி நேரம் உரையாற்றக்கூடியவர். அவரிடம் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பல பொக்கிஷங்கள் உண்டு. சகலரில் கூட குருமாருக்கான சைவ சித்தாந்த வகுப்பினை எடுப்பதற்கு அவரும் பரம காலையில் அந்த சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், நீங்கள் 10 ஆண்டுகளாக செய்த இந்த அற்புதங்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் என்னுடைய வயிற்றிலே சுமந்து ஒரு குழந்தையாக நான் இன்று பரிணமிக்க இருக்கிறேன். அந்த குழந்தையை இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற அந்த குழந்தைகளிடம் ஒப்படைத்துவிடு. அதனூடாக இந்த திருக்கோயிலினுடைய வளர்ச்சியும் அந்த திருக்கோயிலினுடைய சிறப்பும் மேன்மை ஓங்கும். அது அந்த புத்தகத்தினூடாக, அந்த நூலினூடாக எல்லா அடியவர்களிடத்திலும் அது சென்றடைகிற போது அந்த நூல் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் குழந்தையாக தவழும். அது யாரும் அதை வாசிக்க வேண்டியதுமோ அல்லது அதை புரட்டி பார்க்க வேண்டுமோ என்ற நேரம் போதாது என்ற எண்ணமோ தேவையில்லை. அந்த நூல் அந்த வீட்டில் இருந்தால் அது குழந்தையாக அங்கே தவழும் என்ற எண்ணத்தையும், ஒரு குழந்தை ஒரு இல்லத்தில் இருந்தால் எப்படி பெற்றோருக்கு எப்படி ஆனந்தத்தை கொடுக்குமோ, பேரன் பேத்திமாருக்கு எப்படி ஆனந்தத்தை கொடுக்குமோ, அந்த அளவுக்கு அந்த நூலினுடைய தன்மை அங்கு இருக்கும் என்ற செய்தியை அவள் சொன்னாள். அதை நான் இன்று காலையில் வந்தவுடன் இதை பற்றி நான் சம்பந்தப்பட்டவர்களுடன் பேசி
ஆனால் இன்று அந்த நிகழ்விலே சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், இது சாதாரண நிகழ்வு அல்ல, இது நூல் அல்ல, இது புத்தகம் அல்ல, இது ஒரு குழந்தை 10 வருடங்கள் சுமந்து பெறுகிற குழந்தை. அந்த குழந்தையானவள் எல்லோருடைய சிந்தனையை ஆற்றல்களை எல்லாம் நிறைத்து இன்று அந்த நேரத்திலே கீழ் ஆலயத்திலே அவளுக்கு அம்பாளுக்கான திருப்பூசைகள் இடம்பெற்று அந்த திருப்பூசையினூடாக அவருடைய அந்த நூல்கள் குழந்தை வடிவத்திலே பெறப்பட்டு அந்த குழந்தை வடிவத்திலே பெறப்பட்ட அந்த நூல்கள் சிறியையாவிடமும் அம்மாவிடமும் அதை ஒப்படைத்து பெருமிதம் கொள்ளும் வாய்ப்பை எட்டியிருக்கிறோம். அது அன்னை இட்ட கட்டளை, என்னுடைய விருப்பமும் அல்ல. அப்போது ஏனென்று சொன்னால், இது நாங்கள் ஏற்கனவே ஒரு வரையறை செய்திருக்கிறோம். அந்த வரையறையை மாற்றுவது என்பது கடினமாகிவிடுகிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொன்றையும் அறிவிப்பு மூலமாக வரையறை செய்திருக்கிறோம். ஆனால் இதை எப்படி நாங்கள் மாற்றுவது என்று எண்ணுகிற போது அதுக்கும் அவளை விட தந்தாள். இதை என் முன்னால் நீ அவர்களுக்கு வழங்கு என்று அவளே வழி தந்தாள். அதை எப்படி வழங்க வேண்டும் என்றும் அவளே வழி தந்தாள். அதை இன்று கீழ் திருக்கோயிலுக்குள் மிக அழகாக அற்புதமாக ஒரு குழந்தை தவழ்வது போல, ஒரு குழந்தை சின்ன சின்ன கதறல்கள் கதறுவது போல அந்த தாலாட்டுகள் நிறைந்திருந்தது. அன்னை அவள் சொன்னாள், இது சாதாரண நூல் அல்ல. நூலுக்குள் பொதிந்திருப்பது வேறு விடயங்களாக இருந்தாலும் இதில் 33,000 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், இங்கே எங்களுடைய ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய யோகினிகள், பிரம்ம ரிஷிகள், ஞானிகள், இங்கே திருக்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் முன்னின்று ஆசி வழங்க இந்த குழந்தை தவழும் என்ற செய்தியை எமக்கு அளித்த ஒரு பெரிய சக்தியாகவா இன்றைய இந்த நன்னாளிலே எமக்கு கிடைத்த அரும் பெரும் பொக்கிஷம். என்னுடைய வாழ்நாளிலே நான் கிடைத்த எனது ஆத்மீக வாழ்க்கையில் அவளை நேரிலே சந்தித்து, நேரிலே உரையாடி, நேரிலே அந்த குழந்தையை என்னுடைய கரங்களிலே பெற்று அந்த குழந்தையை தாலாட்டுகின்ற பெரும் வாய்ப்பு என்பது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரும் பெரும் பாக்கியம். என் குருநாதன் காட்டிய வழி, என் குருநாதன் எனக்கு தந்த சிந்தனை ஆற்றல், என் குருநாதன் எனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த விழுமியங்கள், என் குருநாதன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைய நன்னாளிலே நாம் முழுமையடைந்திருக்கிறோம். இது ஒரு மகா சிறப்பு. இது சாதாரண நிகழ்வல்ல. இதிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து இருந்தவர்களெல்லாம் நீங்களும் தேவர்களேதான், நீங்களும் முனிவர்களேதான், நீங்களும் தேவாத தேவர்களுடைய சிஷியர்களாகவும் தான், ஒவ்வொரு குருநாதர்களுடைய அம்சங்களாகவும் அங்கே அமர்ந்திருந்து அந்த தவழும் குழந்தையினுடைய அற்புதங்களை நீங்கள் கண்டீர்கள். ஆயினாலே இந்த நிகழ்வானது என்றுமில்லாத அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் எமக்கு தந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இதை நீங்கள் நம்புவீர்களோ நம்பவில்லையோ, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் எல்லாம் அமைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இந்த ஐம்பூதங்களாக இருந்தாலும், மரஞ்செடி கொடிகளாக இருந்தாலும், இந்த உயிர்வாளிகளாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் வாழுகின்றன. என்னை உன்னுடைய ஆத்மா எங்கே இருக்கிறது என்று என்னை கேட்டால் நான் சொல்வேன், எனக்கு வெளியே என்ன சுத்தி ஆத்மாவாக இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்குள் இந்த உடலாகவும் உயிராகவும் அந்த ஆத்மாவுக்குள்ளேயே நான் இருக்கிறேன். இது பரம ரகசியம். இதை உணர்ந்தால் நீங்களும் ஞானிகளே. நாங்கள் எங்களுக்குள்ளே தான் ஆத்மா இருக்கிறது என்று நினைத்து எண்ணிக்கொண்டு இருக்கிற வரைக்கும் நாம் ஒரு மனித சமுதாயத்திலே ஒரு நிலையை நாம் எட்டுகின்ற வரைக்கும்
அது ஒரு சாதாரண நிலையாகவே இருக்கிறது. நாம் எம்மை சுற்றி ஆத்மாவாகவே நான் இருக்கிறேன். அந்த ஆத்மாவுக்குள்ளேயே இந்த உயிர் இருக்கிறது, இந்த உடல் இருக்கிறது. இந்த உடலுக்குள்ளேயே எல்லா அம்சங்களும் பொருந்திய உடல், இருதயங்கள், ஈரல்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லா வகையானதும் இதுக்குள்ளேயே அமைந்திருக்கிறது. ஆகையினாலே உன்னை சுற்றி வெளியே இருக்கிற அந்த ஆத்மாவை எவனொருவன் காண்கிறானோ, எவனொருவன் உணர்கிறானோ, அவனே மகா ஞானியாகிறான். ஆகையினாலே இந்த பரம ரகசியம் மிக முக்கியமானதாகும். ஏனெனில் ஒரு குழந்தை கற்பந்தரித்து ஒரு தாயானவள் கற்பந்தரித்து வயிற்றிலே இருக்கும்போது அந்த குழந்தையை சுற்றி ஒரு பன்னீர் குடம் போன்ற ஒரு கவசம் அங்கே இருக்கும். அந்த குடத்துக்குள்ளதான் அவள் அந்த குழந்தையினுடைய உயிராற்றல்களோ அல்லது அதனுடைய நடமாட்டமோ அல்லது அதனுடைய சுழற்சி வேகமோ அதனுடைய வளர்ச்சியோ எல்லாமே இருக்கும். ஆனால் குழந்தை பிறக்கிற போது அந்த பன்னீர் குடம் உடைந்து அந்த குழந்தை பிரவசிக்கிறது. ஆனால் ஞானியானவன் வாழுங்காலத்திலே இந்த ஆத்மாவென்ற பன்னீர் குடத்தினுடைய வடிவத்துக்குள்ளே உள்ளே அமர்ந்திருந்து உடையாத பன்னீர் குடமாக இருந்து அருள் செய்கின்ற வாய்ப்பை இறைவன் நமக்கு அருளி இருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆகையினாலே நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உலக அரங்கிலே இந்த சமய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னே எடுத்து சென்று எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையின் மூலமாக எல்லாருடைய இதயங்களிலும் கருணை வடிவமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கருணை வடிவமாக நீங்கள் பொழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனையும் ஆற்றல். அன்பு என்றதுக்கு அப்பால் மேற்பட்டு இந்த கருணை என்கின்ற அந்த பதம் வருகிறது. ஆகையினாலே நீங்கள் எல்லோரும் கருணை உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை மிக குறுகிய காலத்தில் முழுமையாக எமக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறது. ஆகையினாலே இந்த சைவநெறி கூடத்தினுடைய மார்த்தினியிலே பல நிகழ்வுகளை நாம் செய்து அற்புதமான ஒரு சிந்தனை ஆற்றல் மிக்க ஒரு செயலகங்களை நாங்கள் உருவாக்கி 12 அமைப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து அதை இங்கே நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். ஒரு முதலாவது கட்டமைப்பாக விற்பனை களஞ்சியம் ஒன்று நாங்கள் உருவாக்கி அந்த விற்பனை களஞ்சியத்தினூடாக அதனுடைய செயலை விற்பனை களஞ்சியத்திலே இருக்கிறவர்கள் அதை கவனித்து அதனை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது அறுசுவை அகம். அங்கே சமையல் சம்பந்தமான விஷயங்களிலே குறிப்பிட்டவர்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றி அங்கு நித்தமும் அன்னதான வழிபாடுகளிலே இருக்கிறார்கள். அடுத்ததாக அகக்குடில் மகிழ்வகம் நிறுவியிருக்கிறோம். அகக்குடில் மகிழ்வகம் என்றால் வயது முதிர்ந்தவர்கள் அல்லது அதுக்கு அண்மித்தவர்கள் மகிழ்வாக இருப்பதற்காக சமையல் நேரம் அல்லது அவர்களுக்கான பிரார்த்தனை நேரம் அல்லது அவர்களுக்கான பொழுதுபோக்கு நேரம் அல்லது அவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஏதாவது விளையாட்டுத்துறை நேரங்கள் அல்லது வெளியிலே சென்று பொழுதுபோக்கு நேரங்கள் என்று சொல்லி இந்த அகக்குடில் மகிழ்வகத்தை நாங்கள் இங்கே நிறுவியிருக்கிறோம். அடுத்தது தொலைக்காட்சி வலையகம் என்ற ஒன்றை நாங்கள் இங்கே நிறுவியிருக்கிறோம். தொலைக்காட்சி இந்த நிகழ்வுகளை இந்த இளையோர் அமைப்பினர் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சிறப்பாகவே அந்த நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கலை ஒருங்கிணைப்பகம் என்று நாங்கள் நிறுவியிருக்கிறோம். அது தானாகவே அது சம்பந்தப்பட்டவர்கள் அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றது கற்றல் அறிவு அகம் நிறுவியிருக்கிறோம். அதான் நூலகம். தேவையானவர்கள் ஞான கல்வியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கல்லூரிக்கான கல்விகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தொழில்நுட்ப சம்பந்தமான துறையாக இருந்தாலும் சரி,
அல்லது உங்களுடைய கணனி சம்பந்தமான முறைமைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே நீங்கள் கற்றுத் தெளிந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்து இருக்கிறார்கள். அடுத்து இளையோர் அமைப்பகம், இளையவர்களோடு எல்லோரையும் இணைத்து அந்த இளையோருடைய அமைப்பகம் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அதுவும் சிறப்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பவியல் பராமரிப்பகம் நிறுவியிருக்கிறோம். இங்கே இந்த நூல் நிலையமாக இருக்கலாம், அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய சிறு சிறு தேவைகளாக இருந்தாலும் அல்லது தொழில்நுட்ப கோளாறுகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர்களே பராமரித்து அவர்களே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தொழில்நுட்பவியல் பராமரிப்பகம் ஏற்படுத்தியிருக்கிறது. சைவநெறி பள்ளியகம் ஒன்று இங்கே ஆரம்பித்திருக்கிறோம். 23 சிறார்கள் இங்கே கல்வி கற்று வருகிறார்கள். இரண்டு சொன்னால் நாங்கள் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சைவத்தை முழுமையாக எங்களுடைய சிறார்களுக்கு நாங்கள் வழங்காது விட்டால் அங்கே சைவத்தையும் தமிழையும் வளர்க்க முடியாதென்ற காரணத்தினாலே சைவநெறி அறநெறியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஆசிரியர் ஐந்தன் ஐயாவும் அவருடைய துணைவியாரும் இணைந்து அந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மேலும் செல்ல செல்ல நல்ல சிறப்பாக அமைகிறதுக்கும் எதிர்காலத்திலே அவர்களுடைய வளர்ச்சியும் சிறப்பும் மேலோங்குவதற்கு அது ஒரு சிறப்பை எமக்கு தந்திருக்கிறது. அதனால் இங்கே அந்த வகுப்பு நடக்கிற நேரங்களிலே பார்க்கும்போது அந்த குழந்தைகள் இங்கே ஓடியாடி ஒவ்வொரு விளையாடுகளையும் செய்கிற போது அல்லது படங்களுக்கு நிறந்துட்டுவதற்கு அல்லது தேவாரங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஓடியாடி திரிகிற போது அந்த குழந்தைகளை பார்க்குற போது நான் என்னுடைய தெய்வம் தாயானவளை பார்க்குற பார்வையாகவே நான் அதை பார்த்து மகிழ்கிறது உண்டம். அடுத்து திருத்தொண்டர் அமைப்பகம், எல்லா திருத்தொண்டர்களையும் சேர்த்து எங்களுடைய திருத்தொண்டர் அமைப்பகம் நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய திருவிழா காலங்களாக இருந்தாலும் சரி, திருக்கோயிலுடைய துப்புரவு வேலைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் துப்புரவு செய்வதற்கோ அல்லது அதனுடைய திருத்தொண்டு வேலைகள் செய்வதற்கோ அல்லது அதனுடைய எது தேவை என்றதை நாங்கள் கருதி அதனுடைய செயலை செய்வதற்கு இந்த திருத்தொண்டர் அமைப்பகம் அங்கே நிறுவியிருக்கிறோம். சைவ சித்தாந்த திருமுறை அகம் நிறுவியிருக்கிறோம். சித்தாந்த திருமுறை அகத்திலே இங்கே வெள்ளிதோறும் இங்கே திருவாசகங்கள் ஓதப்படுகின்றன. திருவிழா காலங்களிலே பஜனைகள் நடத்தப்படுகின்றன. மாதந்தோறும் சித்தாந்த வகுப்புகளை நடாத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். சித்தாந்த வகுப்புகளை நடாத்துவதற்கு சைவ சித்தாந்த சுடர் மாலா அம்மா அவர்கள் எங்களுக்கு அந்த ஊக்கத்தை தந்திருக்கிறார். என்று சொன்னால் எங்களுடைய இந்த குரு பரம்பரைக்குள்ளேயோ அல்லது எங்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளுக்கூடாகவோ அவவும் இதுக்குள்ள பின்னி பிழைந்து இருப்பதனாலே இன்றைக்கு நாளாந்தம் 100க்கும் மேற்பட்ட நாடு கடந்து எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய திருமுறை ஓதுவார்களை இணைத்து நாளாந்தம் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான சிறப்புண்டாகிறது. ஆகையினால் அது மிகவும் சிறப்பாகவும் உன்னிப்பாகவும் நிறைவாகவும் நமக்கு அதிலே காணுகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த திருமுறை ஓதுதல் என்பது மருவி போகாமல் நிறைவாகவும் அது நடத்தப்பட வேண்டும் என்றும், ஆனால் அது இந்தியாவோடு மட்டும் நின்றுவிடவில்லை, அது சுவிட்சர்லாந்திலிருந்தும் அது தன்னை முழுமைப்படுத்துகிறது என்று நினைக்கிற போதுதான் அது முழுமையான ஒரு வெற்றியை எமக்கு தந்திருக்கிறது. அதனால் நாங்கள் இதை பரம வழிக்கு கொண்டு வருவதென்றதல்ல, ஆனால் இது நாளாந்தம் இது ஒரு வருடங்களுக்கு மேலாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அரேபிய நாடுகளாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்களோ, இந்திய தமிழர்கள் வாழுகிறார்களோ, இலங்கை தமிழர்கள் வாழுகிறார்களோ, மலேசியா தமிழர்கள் வாழுகிறார்களோ, சிங்கப்பூர் தமிழர்கள் வாழுகிறார்களோ, அங்கெல்லாம் இருந்து அந்த வகுப்புகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக எங்களுடைய வசந்தா அம்மா, எங்களுடைய மாலா அம்மா எமக்கு ஒரு சிறப்பை தேடி தந்திருக்கிறார். அதுவும் எங்களுடைய மாத்தினி ஞானலிங்கேஸ்வருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக
திருக்கோயிலுடைய செந்தமிழ் குருமார் அமைப்பகம் நிறுவியிருக்கிறோம். குருமார்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலை நேரங்களையோ அல்லது நேர மாற்றங்களையோ நேர அட்டவணைகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றி அமைச்சு சீராக எங்களுடைய திருக்கோயிலை கொண்டு செலுத்துவதற்கு தங்களுக்குள்ளே ஒரு அமைப்பை நிறுவி அது ஒரு செயல் வடிவத்திலே கொண்டிருக்கிறதாலே இதில் 12 அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 அமைப்புகளும் மணிக்கூடு போன்ற வடிவத்திலே அங்கே அமைத்து அங்கே படம் போட்டப்பட்டிருக்கிறது. அதிலே தமிழிலே 1-2 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாதங்கள் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு நிறத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திலே தாங்கள் கூடி அதில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை ஆராய்ந்து திருத்தி செய்கிறார்கள். 12 மாதங்களும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு மாதமாக கூடி ஆராய்ந்து 12வது மாதமாக எல்லோருமே சேர்ந்து அதை சீர் செய்து சரி செய்து அதை வழிநடத்துகின்ற ஒரு வாய்ப்பை இந்த சைவ நெறிக்கூடம் மார்த்தினியம்பதி எட்டியிருக்கிறது. இது ஒரு சிறந்த நிர்வாக அமைப்பு, ஒரு சிறந்த ஆத்மீக திருக்கோவில், ஒரு ஆத்மீக வழிகாட்டல், உயிர் வாழியல் தன்மைக்கு ஏற்ப அவர்களுக்கான உகந்த இடத்தை அது அளிக்கிறது. நோயிற்று வருபவர்களுக்கெல்லாம் அந்த நோயிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஆற்றுப்படுத்தலோ அல்லது அவர்களுக்கான வழிமுறைகளையோ சொல்லி அதை வழிப்படுத்துகிறது. இது போன்ற இவரெல்லாம் தவண்டோ நிமிர்ந்தோ இங்கே வருபவர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பை தரக்கூடிய திருக்கோயிலாக திருக்கட்டமைப்பாக உருவாக்கி இந்த எம்பெருமாட்டி முன்னிலையிலே இதை வழிநடத்துகின்ற பெரும் பாக்கியம் நமக்கு எல்லோருக்கும் அது கிடைத்திருக்கிறது. அதனில் நாம் எல்லோரும் வெற்றி பெறுவதற்கு அதன் மூலம் எல்லோரும் அனுபவம் செய்வதற்கு முழுமையான அருளும் அருளாசியையும் இறைவனும் தர வேண்டும். நீங்களும் உங்களுடைய ஊக்கங்களையும் ஆக்கங்களையும் எங்களுக்கு தந்து முழுமையாக இதனை முழுமைப்படுத்துவோம். இதை இறைவன் உங்கள்பால் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் ஆகையினாலே இந்த நூல் இந்த புத்தகம் என்றதுக்கு அப்பால் இந்த குழந்தை வடிவமான இந்த சொரூபத்தை நாங்கள் முழுமையாக ஏற்று எல்லோருடைய சிந்தனைகளுக்கும் ஏற்ப வழிநடத்தி அன்பின்பால் கொண்டு வந்து அறிவின்பால் நிறுத்தி அரவணைப்பின் நாள் கட்டியணைத்து ஏகாந்த சிந்தனையிலே உங்களை நிறுத்தி உறுதியான உத்தமமான ஆற்றல் மிக்க உடல் ஆரோக்கியமான சிந்தனையாளனாக ஒவ்வொருவரையும் மாற்றுவதே சிவமர்த்தினியினுடைய சிந்தனையாக அமைகிறது. அதனாலே இந்த நூலை வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தமிழ்த்த சென்மணியும் தந்த சிவ தலைவனுக்கு சிவமர்த்தினியில் மலரும் சிவமர்த்தினி மலருக்கு வாழ்த்து உரைப்பதில் நான் பேரானந்தம் அடைகின்றேன். நன்றி. ஆனந்தம் 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 ஆனந்தம். சைவ நெறிக்கூடத்தினுடைய கட்டமைப்பு, இந்த கோயில் தோற்றம் பெற்ற வடிவங்கள் என அத்தனை சிறப்புகளையும் மிக சிறப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்த திரு சிவஜோகன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு